ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஜீசஸ். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடட்டும். தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இந்த ஆராதனை முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் மூடிக்கொள்ளும் அப்பா. உம்முடைய நிறைவு எங்களுக்குள்ள பெருகுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய நிறைவு எங்களுக்குள்ள பெருகட்டும் அப்பா. நாமே தாழ்த்தி அவருடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். பூரணமாக எங்களை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும் என்று சொல்லுவோம். தேவனுடைய ஆளுகைக்குள் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆளுகை செய்வீராகப்பா. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி உம் பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளில் பெருகுவதாக. பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே. இந்த ஆராதனை இணைஞ்சிருக்கிற ஒவ்வொரு வீடுகள்ல அப்பா உம்முடைய பிரசன்னம் பெருகுவதாக. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுதே. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு வீடுகளிலும் தேவனுடைய பிரசன்னம், ஒவ்வொரு இருதயங்களிலும் தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்வதாக. மனக்கண்களை திறந்து, இருதயத்தை திறந்து உம்மை ஆராதிக்க, உம்முடைய வார்த்தைகளை கேட்க செவிகளை திறந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராகப்பா. இளைய ஆண்டவரை தலைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கத்தர் கூட்டி சேர்ப்பீராக. ஒரு மனமாய் உம்மை உயர்த்தி உம்மை பாட உதவி செய்வீராக. உம்முடைய கிருபையின் கரம் தாங்கட்டும். எங்களை சுத்திகரித்து உமக்கு பிரியமாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கத்தர் அங்கீகரித்து ஆட்கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாடி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பி இருப்பேன். பாடலை பாடி
நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பே. நீர்தானே என் துணையானி கேரகமும் மானி. நீர்தானே என் துணையானி கேரகமும் மானி. என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே. முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே. முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பே. அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும். வெட்கப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே. முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே. முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பே. அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பே. சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பே. சீயோன் பர்வதம் இருப்பதைப் போல் அசையாமல் நிலைத்திருப்பே. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நினைப்பதில்லை. ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நினைப்பதில்லை. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே. முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே. முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பே. நீதானே துணையானி கேரகமும் மானி. நீதானே துணையானி கேரகமும் மானி. என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. என்னை நினைப்பவரே ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே. முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே.
பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பே உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பே உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பே உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் கிருபை சூழ்ந்து கொள்ளும் சொல்லுமா உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உண்மை மிகுந்து இருக்கும் குற்றப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை குற்றப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே உம்மை நம்புவே நான் உம்மை நம்புவே முடிவு பரியந்தம் உம்மை நம்புவே உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மை நம்பியிருப்பே உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பை நம்பியிருப்பே உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பே அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பே உம்மை நம்பும் நான் பாக்கியவான் உம்மையே நம்பியிருப்பே அன்பை நம்பும் நான் பாக்கியவான் உம் அன்பையே நம்பியிருப்பே. ஆமென். கர்த்தரை நம்பி இருக்கிற நாம் பாக்கியவான்கள். நம்முடைய தேவன் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் நம்பி இருக்கிறவர்களாய் இருதயத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி அவரை உயர்த்தி நம்ம அவருக்கு மகிமையை செலுத்தும்படி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எல்லோரும் கண்களை மூடுவோம். நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும். நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். தேவனுடைய நன்மை நமக்கு மிகுந்திருக்கும். அப்படி நன்மையினால் நம்மை நிறைத்து ஆளுகை செய்கிறவர் நமக்கு உண்டு. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை நம்புகிற நாங்கள் பாக்கியவான்கள். உம்மை நம்புகிற எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது. நீர் பெரியவர், நீர் அற்புதங்கள் செய்பவர், அதிசயமாக எங்களை நடத்தி வருகிற தேவன் நீர் தான் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் சொல்லுவோம், ஆண்டவரே உம்மை நம்புகிற நாங்கள் பாக்கியவான்கள். உண்மையே நம்பி இருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள். நாங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை, நாங்கள் குற்றப்பட்டு நிற்பதில்லை. கர்த்தர் எங்களை சூழ்ந்து எங்களை பாதுகாத்து நடத்த வல்லவராய் இருக்கிறீர். பெரியவர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர். பெரியவர் எங்களுக்குள்ளே இருக்கிறீர். சர்வ வல்லமையுள்ள தேவன் எங்களுக்குள்ளே இருக்கிறீர். உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலும் சொல்லும், ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா நிறுத்தனை நல்லவர். இருதயத்தின் ஆழத்திலும் சொல்லுவோம், ஆண்டவரே நல்லவரப்பா. இயேசுவே பெரியவர். இருதயத்தின் ஆழத்திலும் சொல்லுவோம், நீர் பெரியவர். உம்மை நம்பி இருக்க நாங்கள் பாக்கியவான்கள். நீர் பெரியவராய் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலும் சொல்லுவோம், இந்த பூமியில உமக்கு நிகரானவர் யார் உண்டு தகப்பனே? எங்களை நேசிக்கிறதுல, எங்களை அரவணைக்கிற, எங்களை போஷிக்கிறதுல, உம்மை நம்பி இருக்கிற எங்களுக்கு எல்லாமுமா இருக்கிறதுல உம்மை போல யார் உண்டு? இருதயத்தின் ஆழத்திலும் சொல்லுவோமா, நீர் எங்களுக்கு போதுமப்பா. எல்லாமுமானவரே, உம்மை நம்பி இருக்கிற எங்களுக்கு நீர் எல்லாமுமா இருக்கிறீர். உமக்கு நன்றி. இயேசுவே இயேசுவே உமக்கு நன்றி. நல்ல இருதயத்தின் ஆழத்திலும் சொல்லுவோம், நன்றி அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி, உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி.
Jesus. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. துதிக்கு பாத்திரரே, உம்மை போல யாரும் இல்லை. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பெரியவரே, உம்மை உயர்த்துகிறோம். துதிக்கு பாத்திரரே, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நல்லவரே இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அற்புதங்களை செய்கிறவர், அதிசயமாக எங்களை நடத்துகிறவர் நீரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. Jesus. மெய்யாகவே அவர் பெரியவர், மெய்யாகவே அவர் அற்புதங்களை செய்கிறவர். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் அவர் போதுமானவராயிருக்கிறாரே. இருதயத்தின் ஆழத்தில் சொல்லும் ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர், போதுமானவராக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நிகரானவர் எங்கள் வாழ்க்கையில் ஒருவரும் இல்லை. அற்புதங்களை செய்வதில் உம்மை போல ஒருவர் இல்லை ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் தேவா. எல்லாரும் சொல்லுவோமா? உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன். உம்மைத்தான் எந்தன் வாழ்வு ஆதாரமாய் நினைத்துள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகும் ஐயா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வு ஆதாரமாய் நினைத்துள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்வு வீணாய்த்தானே போகும் ஐயா. ஷடாயா
எல்ஷடாய் ஆராதிப்பே, எல்லோரி ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே. எல்ஷடாயும் நாங்கள் ஆராதிக்கிறோம், சர்வ வல்லவராகியும் நாங்கள் சேவிக்கிறோம். அப்பா, உம்மை பற்றிக் கொள்ளுகிறோம். நீர் உண்மையுள்ளவர், நீர் அன்புள்ளவர். உம்மை போல யாருண்டு தகப்பனே? Yes Lord, hallelujah. என் வாழ்க்கையில் என் சூழ்நிலைகள் உம்மை போல ஒருவர் இல்லை. உம்மை மாத்திரம் அண்டிக் கொண்டு நான் உயர்த்துகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். என் கலங்கி நின்ற நேரங்களின் கண்ணீரை துடைத்தீரே. கண்மணி போல உம்முடைய கரங்களில் ஏந்தி உள்ளங்கைகளில் வரைந்து எங்களை பாதுகாத்தீரே. உம்மை போல யாருண்டப்பா? திக்கற்ற வேலையில துணையாய் வந்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கள் சூழ்நிலை எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாய் இருந்தீர், உமக்கு நன்றி. நீரங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீரங்களை அழைத்திருக்கிறீர், நீரங்களை முன் குறித்திருக்கிறீர், தெரிந்து கொண்டிருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. இருதயத்தின் ஆழத்திலும் சொல்லுவோமா, உமக்கு நன்றி ராஜா. உம்மை அண்டிக் கொண்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலையானாலும் எங்களோடு கூட எங்களை பாதுகாக்கிறீர். தாயின் கற்பத்தில் தோன்றின நாள் முதலாக எங்களை ஏந்தி சுமந்து காத்து வருகிற தேவனாய் இருக்கிறீர். இதுவரை அப்படி செய்து வந்தீர், இனிமேலும் அப்படி செய்கிறவராய் கூட இருக்கிறீர். அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீரே. கர்த்தரோ உண்மையுள்ளவர். எங்கள் வாழ்க்கையில நீர் பெரியவரப்பா. உம்முடைய கிருபை மாத்திரம் இல்லாதிருந்தால் நாங்கள் நிர்மூலமாக இருப்போம். உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில போதுமானதா இருக்கிறது. உமக்கு நன்றி ஆண்டவரே. Yes Lord, உம்முடைய கிருபை என்னையும் நாங்கள் உயர்த்துகிறோம். Hallelujah. நான் வாழ்வதும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உன் கிருபையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டும். எல்லாரும் சொல்லுவோமா, உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமே. உங்களுடைய கிருபை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதே. நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே, தனிமையில் நான் தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போதும் தாங்கிட யாரும் இல்லை. தனிமையில் நான் அழுத போது தேற்றிட யாரும் இல்லை. தள்ளாடி நடந்த போதும் தாங்கிட யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்ததும் உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே. எல்லாரும் சொல்லுவோம், உங்க உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை, எஸ் லார்ட், உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. இயேசுவே,
உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டும். எல்லாரும் சொல்லுவோமா? உங்களுடைய கிருபைகள் வாழ்க்கையில பெருகுவதாக. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, தரமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, தரமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. தகுதியில்லா என்னை உயர்த்தினதும் உங்க கிருபை, உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. உங்க கிருபை இல்லனா நானும் இல்ல. கிருபை போதுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. இத்தனை உண்மைப்பா. உங்க கிருபை கிருபை எங்களுக்கு வேண்டும், உடைய கிருபை எங்களுக்கு போதும். உடைய கிருபை இல்லாம நாங்க ஒன்றும் இல்லாண்டு இயேசுவே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, நீர் இல்லாமல் நான் இல்லை. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபை. எல்லாரும் சொல்லுவோம், நான் வாழ்ந்தது, நான் வளர்ந்தது, வாழ்ந்து கொண்டிருப்பது எல்லாம் உடைய கிருபை. நான் நிலைத்திருப்பது உடைய கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபை. நான் வாழ்ந்ததும், நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, உயர்த்தி வைத்தீரே. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை. என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை இயேசுவே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. சொல்லுவோம், உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை இயேசுவே. தாயின் கருவினை தெரிந்து கொண்ட உம்முடைய தேவன், உம்முடைய காருண்யம் எனக்கு போதும் அப்பா. உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில மிக எத்தனை ஆச்சரியமானது. உம்முடைய கிருபையின் ஆழங்களை சூழ்ந்து கொண்டு எங்களை ஆட்கொள்ளுகிறவர் நீதானப்பா. எத்தனை ஆழத்தில் சொல்லும் உம்முடைய கிருபை, எத்தனை ஆச்சரியமான உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும், உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்தில் சொல்லும் அப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும்.
உம்முடைய கிருபையினாலே மனுஷரை பிடிக்கிறவனாக என்னை கண்டீர். பேதுருவை நோக்கி பாருங்கள். ஆண்டுடைய கிருபை அவனை பார்த்த பார்வையை பாருங்கள். நாம் பார்க்கிற பார்வைக்கும் கர்த்தருடைய பார்வைக்கும் வித்தியாசம் உண்டு. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்கள் மீது கண்ணோக்கமாயிருந்து உங்கள் வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை விசுவாசித்து இருதயத்தின் ஆழத்தில் அவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் அவர் காண்கிற விதமாகவே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய திட்டங்களை பார்க்கலாம் தேவனுடைய திட்டங்கள் வானபரியந்தம் உயர்ந்தவர்கள். அவருடைய கரங்களுக்குள்ளே நம்மை ஒப்பு கொடுப்போமானால் அவருடைய கண்கள் நம்மை விசேஷித்தவர்களாய் காண்கிறதே. மரித்தவர்களாய் அநேகர் கண்டார்கள், இயேசுவோ உயிர்த்தெழச் செய்தார். எல்லாருடைய பார்வையில் தீட்டாய்ப்பட்டவன் இயேசுடைய பார்வையில் விலையேறப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறான். குருடன் பார்வையடைகிறான், செவிடன் கேட்கிறான், பாவி மனம் திரும்புகிறான். தேவனுடைய பார்வை ஆச்சரியமானது. கர்த்தர் நம்மை பார்ப்பாரானால் 38 வருடம் 18 வருடம் 12 வருடம் தேவனுக்கு ஒரு பொருட்டு அல்ல. கர்த்தருடைய பார்வை, ஒரு பார்வை நம்மை மாற்றக்கூடும். வெளியேற பெற்றவர்கள் நம்மை பார்க்கிற தேவன் நமக்கு உண்டு. அவருடைய கிருபை நமக்கு போதும், அவருடைய இரக்கங்கள் நமக்கு போதும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஆண்டவரே உம்முடைய கண்கள் என் மேல இருக்கட்டும்னு சொல்லுவோம். நீர் என்னை கண்ணோக்கி பாருமப்பா. மனுஷர் பார்க்கிற விதமாய் நீர் என்னை பார்க்கிற தேவன் அல்ல. இன்றைக்கு உம்முடைய பிள்ளையாய் நான் இருக்கும்படி அன்றைக்கே உம்முடைய பிள்ளை என்னை பார்த்தபடினால உம்முடைய பார்வை, உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை என்னை மனம் திரும்ப செய்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையாகிய உம்முடைய வேத வசனங்களை விசுவாசிக்க செய்திருக்கிறது. வல்லமையுள்ள பாத்திரங்களை நீர் எங்களை காண்கிறபடினால வல்லமையாய் பயன்பட நீர் எங்களை பயன்படுத்துகிறீர். உம்முடைய விசுவாசத்தின்படி எல்லாம் எங்களை நடத்துகிறவர் நீர். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துகிற தேவனா நீர் இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். இதயத்தின் ஆழத்தில் சொல்லுவோமா, நீரை காண்கிற தேவன். உலகம் நம்மை பார்க்கும் போது அற்பமாய் பார்க்கலாம். உலகத்தில் உள்ளவர்கள் அற்பமாய் நம்மை பார்க்கலாம். தேவன் விலையேற பெற்றவர்களாய் நம்மை காண்கிறார். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை உம்முடைய கண்கள் என் மேல பட்டது. முடிந்ததென்று நினைத்த நான் கிருபையினால பிழைத்துக் கொண்டு
உமலகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தேவனை பார்க்க வேண்டும் என்று வாஞ்சியோடு கூட, அவர் எப்படிப்பட்டவரோ என்று காண வாஞ்சியோடு கூட மரத்தில் ஏறினேன். அவருடைய கண்கள் என் மேல பட்டது. அவர் என்னை கண்ணோக்கி பார்த்தார். என்னோடு கூட வாசமா இருக்கும்படி வந்தார். என் வீட்டிலே அப்பம் புசித்தலை பாரினால் எனக்குள் மனமாற்றம் வந்தது. அவருடைய ஒரு பார்வையினை மாற்றிட்டு அநியாயமாய் நான் வாங்கின எல்லாவற்றையும் நாளத்தனியாய் திரும்ப கொடுக்க செய்தது. ஏதோ நானும் தேவனுடைய பிள்ளையாய் மகிழ்ந்து வாழத்தக்கதா என்னை மாற்றினது. உம்முடைய அழகான கண்கள் என்னை நோக்கி பார்த்தபடினாலே நான் மாறி இருக்கிறேன். உம்முடைய கிருபையின் கண்கள் என்னை நோக்கி பார்க்கட்டும். அநேக பார்வைகள் இந்த உலகத்தில் உண்டு. அவைகள் என்னை கண்டு பக்கமாய் விலகி போகிறது. எனக்காய் பரிதபிக்கக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை என்று கலங்கி குடிக்கிற நேரத்தில் கூட நெருங்கினவர்களும் விலகி போகிற நேரங்கள்ல நல்ல சமாரியனாகி உம்முடைய பார்வை என் கண்களில் படுகிறதப்பா. உம்முடைய பார்வையில் நான் பட்டபடினாலே நான் காயம் கட்டப்பட்டேன். என் இருதயத்தின் காயமெல்லாம் கட்டினீர். ஓ, நல்ல ஆலயத்தில் ஐக்கியமாய் இருந்து நான் பலனடையத்தக்கதாக என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர். உம்முடைய வசனத்தினாலே நான் காயம் கட்டப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே காயம் மாற்றப்பட்டு விடுதலையாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உம்முடைய கண்களை நான் பட்டபடினாலே நான் வாழ்ந்திருக்கிறேன். எல்லாரும் என்னை பாவியாய் பார்க்கும் போது நான் உம்மை நேசிக்கிறத நீர் மாத்திரம் அறிந்து என் பாவங்களை என்னை மன்னித்து என் நோய்கள் எல்லாம் எனக்கு குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய கண்கள் என்னை நோக்கி பார்த்ததே. தூரத்தில் என்னை துரத்தி விடப்பட்ட போதும் வனாந்தரமான இடத்துல எனக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய நிலையில பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி ஓடி துக்கத்தோடு நான் காணப்பட்ட போது உம்முடைய கண்கள் என்னை கண்டதே. உமக்கு விலகி நான் ஓடி போகும்போது மீனின் வயிற்றில் உம்முடைய கண்கள் என்னை கண்டதே. என் ஜீவியம் முழுவதும் உமக்கு கண்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது ஆண்டவரே. நீர் அதை விலையேற பெற்றதாய் பார்க்கிறவர். உம்முடைய கண்கள் என் மீது நோக்கமாய் இருக்கும்படியாய் உம்முடைய பார்வையில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். ஓ இயேசுவே, உம்முடைய கண்கள் என்னை காணட்டும். உம்முடைய கண்கள் என்னை காணட்டும். உம்முடைய கண்களினால் நீர் என்னை கண்டு என் உள்ளிந்திரியங்கள் எல்லாம் சோதித்தறிவீராக. இவ்வளவா என்னை நேசிக்கிற உம்முடைய அன்பை உணர்ந்து நான் வாழும்படியாக என் குறைவுகள் குற்றங்கள் எல்லாம் என்னை வெளிப்படுத்தும்படியாய் உணர்த்தும்படியாய் உம்முடைய கண்கள் என்னை பார்க்கட்டும். நான் உம்மோடு நெருங்கி சேர விரும்புகிறேன். உம்மோடு வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. உம்முடைய அன்பு எனக்கு போதும். உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கங்கள் எனக்கு போதும். நீர் மாத்திரம் என்னை எப்போதும் கண்ணோக்கி பார்த்து என்னை நடத்துவீராகப்பா. இருதயத்தின் ஆழத்தில் சொல்லும் தேவனுடைய அன்பை, தேவனுடைய பாதத்தை நாம் நெருங்கி சேரும் போது அங்கே நல்ல ஆரோக்கியம் உண்டு. அங்கே நாம் வாழ்ந்திருக்க முடியும். அங்கே நல்ல ஆசீர்வாதங்கள் உண்டு. கர்த்தருடைய பார்வைக்குள்ள, கர்த்தருடைய கரத்திற்குள் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது, அவருடைய பாதத்தை நெருங்கி சேரும் போது எத்தனை ஆச்சரியம், நல்ல நன்மைகள் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை எத்தனை அதிசயங்கள். அவருடைய பாதத்தை நம்ம ஒப்பு கொடுப்போமா? இதயத்தின் ஆழத்தில் சொல்லுங்க, என்னை நோக்கி பார்த்த உம்முடைய கண்கள் என்னை மாற்றினது. பாவமே, நான் நேசிக்கிறேன். உம்மை மாத்திரம் மண்டிக் கொண்டு உமக்கு பிரியமாய் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. நேசிக்கிறேன்
இயேசுவே என் தெய்வமே என் இயேசுவே. சுகமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு உம் பாதத்தில். சுகமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே என் தெய்வமே என் இயேசுவே என் தெய்வமே என் இயேசுவே. துக்கம் நீங்கும் துயரம் நீங்கும் துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். துக்கம் நீங்கும் துயரம் எல்லா துயரம் நீங்கும் துன்பம் நீங்கும் உம் பாதத்தில். நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. நேசிக்கிறேன் உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே என் தெய்வமே என் இயேசுவே என் தெய்வமே என் இயேசுவே தெய்வமே என் இயேசுவே. மாத்திரம் அண்டிக் கொண்டு முடிய கிருபையின் கரங்களுக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் போதுமப்பா, நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக. உடைய கண்களை போதும் என் மீது நோக்கமாக இருக்கட்டும். உண்மையில என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர் எல்லா நேரத்திலும் உடைய கண்கள் எங்கள் மீது நோக்கமாக இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். முற்றிலும் எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் துதிகன மகிமையாக நீர் ஒருக்கி செலுத்துகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆமென் ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடன் செல்வோம். தேவனுடைய நாமத்தினால உங்கள் யாவரையும் ஒரு விஷயம் நான் வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். நல்ல ஒரு அருமையான ஆலோசனையின் வார்த்தையை இங்கே நாம் வாசிக்கிறோம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேலே பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள் என்று சொல்லி பேதுரு அழகாக எழுதுகிறார். ஆகையால் என்கிற வார்த்தை அதற்கு முன்பு இருக்கிற சில காரியங்களை நமக்கு காண்பிக்கிறது. என்ன? இந்த சுவிசேஷமானது 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தின் பலன் ஆகிய ஆத்தும ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படி, ஆத்தும ரட்சிப்பு நமக்கு அருளப்பட்டிருக்கிற விசேஷத்தை எண்ணி நமக்கு பெற்றிருக்கிற, நாம் விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற இந்த விசேஷத்தை எண்ணி பார்த்து, இது நிமித்தம் ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், நீங்கள் நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள் என்று சொல்லி பேதுரு சொல்கிறார். ஏன் நாம் மனதின் அறையை கட்டிக்கொள்ளக்கூடிய காரணம் என்ன? இந்த சுவிசேஷம், இந்த ஆத்தும ரட்சிப்பு நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டாலும் இதனுடைய கிரயம் மிக பெரிது. இதனுடைய முக்கியத்துவம், இதனுடைய கனம் ரொம்ப பெருசு. அதனால தான் பேதுரு இதை எழுதும்போது அழகாக அதை முன்னால் எழுதுகிறார். இந்த உங்களுக்கு உண்டாயிருக்கிற இந்த கிருபை, தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள் இதை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள்.
அநேக பரிசுத்தவான்கள் இதை குறித்து பேசினார்கள். தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்ட இந்த காரியங்கள், இதற்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாரும் இதை ஆராய்ந்து பார்த்தார்கள். இது என்னைக்கு நடக்கும் என்பதை ஆராய்ந்து பார்த்தார்கள், எப்படி இருக்கும் என்பதை ஆராய்ந்து பார்த்தார்கள். தேவதூதர்களும் இதை பார்க்க ஆசையாக இருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவதூதர்களும் இதை காண ஆசையாக இருந்தார்கள். அப்படி இருக்க தேவதூதர்களும் காண ஆசையாக இருந்த இந்த ரட்சிப்பு, இந்த சுவிசேஷம் இன்றைக்கு நம்முடைய கரங்களில் கிருபையாய் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கிருபையாய் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், இது முன்னால மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை என்று சொல்லுகிறார். இந்த ரகசியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த ரகசியமாகிய இந்த இவ்வளவு நாள் காக்கப்பட்டு இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த ரகசியமாகிய ஆத்தும ரட்சிப்பு சுவிசேஷத்தை குறித்து பவுல் சொல்லுகிறார், இதற்காக நான் ஊழியக்காரனானேன். அப்போ பெரிய ஒரு பாக்கியமாக இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவனிக்க வேண்டும். இந்த ரட்சிப்பு இலவசமாக நமக்கு கிடைக்கப்பட்டாலும் தேவனுடைய கரங்கதில் நமக்கு விலையேறப்பெற்ற விதமாய் அது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இப்படி இதுவரைக்கும் தூதர்கள் காண வாஞ்சியாக இருந்த, தீர்க்கதரிசிகள் ஆராய்ந்து பார்த்த இந்த சுவிசேஷம், இந்த ஆத்தும ரட்சிப்பாகிய அதன் பலன், இது நமக்கு விசேஷித்த விதமாய் அருளப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். இதுவரைக்கும் இல்லாத ஒரு புதிய உடன்படிக்கையின் நிலை, ஆவிக்குரியவர்களாய் வாழுகிற ஒரு நிலை, மாம்சத்தின்படி அல்ல, மாம்சத்திலே ஆவிக்குரியவர்களாய் வாழுகிற ஒரு நிலை. ஆவிக்குரிய நிலையில் நாம் காணப்படும் போது ஆத்துமா சுத்திகரிக்கப்படுகிறது, சரீரம் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்கத்தக்கதாக ஆட்கொள்ளப்படுகிறது. இந்த மேலான ஒரு வாழ்வை நமக்கு உண்டு பண்ணும்படியாக இயேசு இந்த பூமியில் அவதரித்து மரித்து உயிர்த்து இந்த வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வாழ்வை நமக்கு தந்திருக்கிறார். நாம் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லலாம் வாசிக்கிறோம். போகட்டும். இந்த விலையேற பெற்ற இந்த ஆத்தும ரட்சிப்பை குறித்து நாம் கவனமாய் சிந்தித்து பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆத்தும ரட்சிப்பிலே நாம் ஜெயமுள்ளவர்களாய் மாற, பொறுமையோடு ஓடி ஜெயமுள்ளவர்களாய் மாற, இன்னைக்கு இருக்கிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் இவைகள் மத்தியில் நாம் ஜெயமுள்ளவர்களாய் காணப்பட்டு இந்த ஆத்தும ரட்சிப்பின் பலனை முழுமையாய் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். மனதின் அறையை கட்டிக்கொள்ளுதல் அப்படின்னு சொன்னால், என்னுடைய அதாவது ஒரு காரியத்தை செய்வதற்காக ஆயத்தமாகுதல், அதுதான் அறையை கட்டிக்கொள்ளுதல். அறை அப்படின்னா இடுப்பில் இல்லையா? இப்போ ஒரு பெண்கள் வேலை செய்ய போகிறாங்கன்னா உடனே சேலை உருவி அதில் சொருவாங்க. ஆண்கள் பார்த்திங்கன்னா கையிலேயே மடித்து கட்டுவாங்க. வேஷ்டியை மடித்து கட்டுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அல்லது கையிலேயே இறுக்கி கட்டுறதை பார்த்துருப்பீங்க. ஒரு காரியத்தை செய்வதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுதல் அல்லது நம்மை பலப்படுத்தி கொள்ளுதல், இதுதான் மனதின் அறையை கட்டி கொள்ளுதல்னு. அதுதான் அறையை கட்டுதல். ஒரு காரியத்தை செய்வதற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுதல், அறையை கட்டி கொள்ளுதல். இந்த அறையை கட்டிக்கொள்ளுதல் அடுத்து ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறோம் என்பதை காண்பிக்கிறது. ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு, செய்வதற்கு ஆயத்தமாகிற நிலை. அப்போ மனதின் அறையை கட்டிக்கொள்ளுதல் என்று சொன்னால், நம்முடைய மனதிலே, நம்முடைய சிந்தையிலே நம்மை நாமே பலப்படுத்தி கொண்டு எந்த காரியத்தையும் செய்வதற்கு, ஜெயிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளுதலை இது காண்பிக்கிறது. மனதின் அறையை ஒரு தேவ பிள்ளை எப்படி கட்டிக்கொள்ள முடியும்? ஆவியின் பலத்தினாலே, விசுவாசத்தினாலே ஒருவன் தன்னுடைய மனதின் அறையை கட்டிக்கொள்ள முடியும். பவுல் அழகா சொல்றார், என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. இதை மனதின் அறையை கட்டிக்கொள்ளுதல். சோர்ந்து போயிருக்கிற நேரமாக இருக்கலாம், சோர்வுகள் நம்மை மிக அதிகமாய் தாக்கி இருக்கலாம், நம் வேதனையில் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கலாம். அந்த நேரத்தில் வசனத்தை சொல்லி பலப்பட்டு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு அடுத்த நாட்களுக்கு நேரம் நம்ம ஓடுகிறோம் பாருங்க, அதுதான் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுது. நம்முடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு கடந்து செல்லத்தக்கதாக ஆயத்தமாகிற ஒரு நிலை. எப்போதுமே ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு. ஆண்டவர் இயேசு அழகா சொல்கிறாரு, இவைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நீங்கள் அடுத்து போக வேணும். அதே இடத்துல நின்றக்கூடாது, அதே இடத்துல முங்கி போயிடக்கூடாது, அதிலேயே நீங்கள் விழுந்து போயிடக்கூடாது, அதிலேயே விழுந்து கிடக்கக்கூடாது. நீங்கள் எழும்பி உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு நீங்கள் உங்களை திடப்படுத்தி கொண்டு அடுத்து ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். நாம் என்றைக்குமே சோர்ந்து போய் நிற்கிறவர்கள் அல்ல, எல்லா காரியத்திலையும் பலன் கொண்டு திடமனதாக இருந்து ஜெயம் எடுக்கிறவர்கள். உங்களை தோத்துட்டோன்னு சோர்ந்து போயிடக்கூடாது, அடுத்து எழும்பி அடுத்த காரியத்தை செய்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஒரு காரியத்தை இழந்துட்டோன்னே கவலைப்படக்கூடாது, அடுத்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்ம ஓட கற்றுக்கொள்ள வேண்டும்.
அப்போ தேவன் நமக்கு தந்திருக்கிற ஞானம், கிருபை, அதிகாரம், வல்லமை, அபிஷேகம், வரங்கள், ஆலோசனைகள், தேவனுடைய வசனத்திலிருந்து நமக்கு உண்டாகிற கிருபை, ஜீவன் எத்தனை ஆச்சரியமானது. யாருக்குமே கிடைக்காத பொக்கிஷத்தை ஆண்டவர் நம்முடைய கரங்களில் தந்திருக்கிறார். ஆகையால் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள். இது வரைக்கும் ஒரு சோர்வுக்குள்ளான ஒரு வாழ்க்கையில் என்ன இப்படியே வாழ்க்கை போகுது, லாக்டவுன்லேயே போகுது, நம்ம என்ன செய்வோம், வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் என்ன செய்வோம், இப்படியே சோர்ந்து போய் நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தால் இப்போ ஒரு மனதின் நிறைய கட்டி கொண்டு சொல்லுங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், கர்த்தர் என்னை நடத்துவார், என் தேவன் என்னை ஆட்கொண்டு நடத்துவார், என் தேவன் தேவைகள் எல்லாம் சந்திப்பார், என் தேவன் என்ன சூழ்நிலை வந்தாலும் நடத்துவார் என்கிற விசுவாசத்தோடு அடுத்த நாளுக்காக நீங்கள் ஆயத்தமாக பிரயாசப்பட ஆரம்பியுங்கள். நாளுக்கு நாள் தேவனுடைய அன்பை அனுபவிக்க அதில் வளர 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 தான் உங்கள் வாழ்க்கையில், கிருபையில், நன்மையில், தேவனுடைய அன்பில், அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிற ஆவிக்குரிய வளர்ச்சியில் நீங்கள் பெருக முடியும். ஆமேன். ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. நீங்கள் தேவனோடு நெருங்கி சேர ஆரம்பிக்கும் போதே போகும் அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன், அதிசயமாய் நம்மை நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த அற்புதத்தின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படத்தக்கதாக நாம் நமது மனதின் அறையை கட்டி கொண்டு எழும்பி நடக்க ஆரம்பிக்கும் போது, விசுவாசத்தின் முதல் படியை நம்ம எடுத்து வைக்கும்போது, முதல் அடியை நம்ம எடுத்து வைக்கும்போது, அடுத்த உள்ள படிகளில் ஆண்டவரே நம்மளை சுமந்து கொண்டு செல்ல ஆரம்பிப்பார். விசுவாசத்தின் கிரியை நம்ம ஆரம்பிக்கணும். விசுவாசத்தோடு தைரியமாக அதை அறிக்கையிட்டு செயல்பட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் மீதமுள்ள காரியங்களை பார்த்து கொள்கிறார். அதனால தான் இங்கே வாசிக்கிறோம். முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நம்முடைய மனதின் அறையை நாம் கட்டி கொள்ளாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது. இன்றைக்கி அநேக இடங்களில் தகப்பன் எவ்வளவு பலவீனம் உள்ளவனாக இருந்தாலும், எவ்வளவு சோர்ந்து போகிற பலவீனம் இருந்தாலும், தகப்பன் என்ன செய்வார்? தன் பிள்ளைகளை குறித்து, தன் மனைவியை குறித்து அவர்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஓட்டத்தில் கொஞ்சமும் தவறுவதில்லை, அல்லது தாமதிப்பதில்லை, அல்லது சோர்ந்து போய் அமர்வதில்லை. ரொம்ப முடியாத பட்சத்தில் ரெஸ்ட் எடுக்கலாமே ஒழிய, மற்ற நேரங்களில் தகப்பன்மாரை பாருங்கள், அவங்க ஒரு நாளும் சும்மா உட்கார மாட்டாங்க. இல்லை, ஏதாவது ஒன்று நம்ம பிள்ளைகளுக்காக செஞ்சாகணும், ஓடணும், எப்படியாவது சம்பாதிக்கணும், பிள்ளைகள் நல்ல இடத்துல பிள்ளைகளை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிரயாசப்பட்டு ஓடிக்கொண்டே இருப்பார்கள். வீட்டில் தாய்மாரை பாருங்கள், எவ்வளவோ காய்ச்சல், பலவீனம், தலைவலி இருந்தாலும் அப்படி வரைஞ்சி கட்டிட்டு எழுப்பி அந்த வேலையை பார்த்தாங்கன்னா அன்றைக்குரிய எல்லா வேலையிலும் செஞ்சு பிடிச்சிருவாங்க. அவ்வளோ பலன் இருக்குது. அப்போ நம்முடைய மனது நிறைய நாம் கட்டிக்கொள்ளும் போது, இந்த வாழ்க்கையில் ஆவியின்படி வாழுகிற இந்த பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகளும் பாடுகளையும் தாண்டி ஓடக்கூடிய ஒரு பலன் உண்டு. நீங்கள் யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் குடும்பத்தில் எழும்ப முடியாத சூழ்நிலைகள்லேருந்து இப்போ எழும்பி வந்திருக்கீங்க. உங்களுடைய பிரயாசம், உங்களுடைய மிகுந்த வருத்தத்தோடு நீங்கள் செய்த பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கண்டு இன்றைக்கி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறத உங்களால் பார்க்க முடியுது இல்லையா? ஆனால் மனதின் அறையை கட்டிக்கொள்ள ஆரம்பிச்சிங்கன்னா இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள். மனதின் அறையை கட்டிக்கொள்ளுதல் என்றால் என்ன? தேவ ஆவியின் பலத்தினால் நம்ம இடை கட்டி கொண்டு நாம் தேவனுக்காக இன்னும் வைராக்கியமாக எழும் நிற்கிற ஒரு ஜீவியம், ஆவியின்படி ஜெயம் பெறுகிற ஒரு ஜீவியம். இயேசு சொன்னபடி திடன் கொள்ளுங்கள் என்ற வார்த்தை, நாம் அதை பற்றி கொண்டு வாழுக, திடன் கொண்டு பலன் கொண்டு உலகத்தை ஜெயிக்கிற ஒரு ஜீவியம் இந்த மனதின் அறையை கட்டி கொள்ளுகிற ஒரு அனுபவம். நம்ம எல்லாரும் மனதின் அறையை கட்டி கொள்ளணும். எப்போதுமே கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே பெருகி இருக்குமானால் அந்த வார்த்தையை கொண்டு நாம் பலன் அடைந்து எழும்ப முடியும். அந்த வார்த்தையை கொண்டு நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்ம உற்சாகப்படுத்தக்கூடிய, பலப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆவி நமக்குள்ளே பெருகும். சோர்ந்து போக வேண்டாம். லாக்டவுனுக்காக சோர்ந்து போக வேண்டாம். இதனால் உங்களுக்கு உண்டாயிருக்கிற நஷ்டத்தை குறித்து சோர்ந்து போக வேண்டாம். எல்லாவற்றையும் தேவன் அறிவார். தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்தது கண்டிப்பாக செய்வார். உங்களுக்கு என்று குறித்ததை நிச்சயமாக உங்களுக்கு தான் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். அதனால் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தரை மாத்திரம் உறுதியாக பற்றி கொண்டு எந்த சூழ்நிலையும் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ள ஆரம்பியுங்கள். நீங்கள் உலகத்தை ஜெயிப்பீர்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களை, பாடுகளை ஜெயிப்பீர்கள். எழும்பி திடமனதாக இருந்து கர்த்தரை பற்றி கொண்டு அவருக்கு காத்திருந்து ஜெயம் எடுப்பீர்கள். அதில் இரண்டாவதாக வாசிக்கிறோம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். மனதின் அறையை கட்டிக்கொள்ளுதல் மாத்திரமல்ல, இந்த உலகம் எப்படிப்பட்டது, இந்த உலகத்தில் சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு தெளிவுள்ளவர்கள். வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஒளியின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். இருளின் பிள்ளைகள் வேறு, வெளிச்சத்தின் பிள்ளைகள் வேறு. இருளின் பிள்ளைகள்னு சொன்னால் அந்தகார கிரியைகளை செய்கிறவர்கள், பொல்லாத பிசாசனுடைய ஆளுகைக்கு தங்களை விற்று போட்டவர்கள், அடிமையாக இருக்கிறவர்கள், அந்தகாரத்தின் கிரியைகளை செய்கிறார்கள். ஒளியின் பிள்ளைகள் அப்படி அல்ல, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்கிறார்கள். தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து கொள்கிறவர்கள், அவர்கள் தங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்வார்கள். அவர்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருப்பார்கள். தெளிந்த புத்தினா
ரொம்ப தெளிவாக ஒரு தீர்மானத்தை எடுக்கிற ஒரு காரியம். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை குறித்தும் மிக தெளிவோடு காணப்படுகிற ஒரு நிலை. எனக்கு என்னன்னே தெரில, இது எப்படி ஆகும்னு தெரியல, இது இப்படித்தான் நடக்கும், இதுதான் நடக்கும், இப்படி தான் செய்வோம், இப்படி தான் போகுன்ற ஒரு தெளிவு இருக்கணும். ஆமென். தேவனிடத்தில் ஞானத்தை கேளுங்க. ஆண்டவர் தான் நமக்கு ஞானம் தரணும். வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ சம்பூர்ணமாய் தருகிற தேவனிடத்தில் நாம் கேட்கும்போது மெய்யாகவே அவர் சம்பூர்ணமாய் தம்முடைய ஞானத்தினால் நம்மை நிறைத்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நம்மை காண அவர் விரும்புகிறார். தெளிந்த புத்தி. இந்த உலகத்தில் எது உலகத்திலிருந்து உண்டாகிறது, எது ஆவினால் உண்டாகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனால் உண்டாகிறதெல்லாம் நன்மையாக இருக்கிறது. தேவனிடத்திலிருந்து நன்மை உண்டாகிறது. தேவனிடத்திலிருந்து வருவதெல்லாம் நன்மையாக இருக்கிறது. இதை ஒரு தெளிந்த புத்தியுள்ள காரியங்கள் புரிந்து கொள்ள முடியும். தேவனிடத்திலிருந்து நன்மை மாத்திரம் வருகிறது. தீமை எல்லாம் பிசாசிட்டிருந்து வருது. தீமைக்கு அவன் தான் காரணன். அவன் தான் தீமையை நமக்குள்ளே அனுமதிக்கிறான், வரச் செய்கிறான். தீமை நன்மை தேவனிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்கிறோம். இந்தந்த காரியங்கள் இது இப்படி சம்பவிக்கும், இதை நாம் இப்படி செய்தால் இது நடக்கும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஆவியின்படி நடக்கிறவர்களாக, ஆவியின்படி நடத்தப்படுகிறவர்கள் நாம் காணப்படும் போது நாம் தெளிந்த உள்ளவர்களாய் காணப்பட முடியும். ரொம்ப கோபம் வரும்போது ஏதாவது கையில் கிடைக்கிற தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அந்த நேரத்திலாம் தெளிந்த புத்தி வேணும். அந்த கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணி இது நமக்குரியதல்ல, நம்ம இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிதானத்துக்குள்ளே வரணும். கோபம் பொல்லாதது. கோபம், இந்த கோபத்தின் விளைவுகள் எவ்வளோ மோசமானது. நம்மையே சுய நினைவற்றவர்களாக நம்மை மாற்றி விடுகிறது. அநேக நேரங்களில் கோபம் பின்பு அதை வருத்தப்பட வைக்கிறது, பின்பு மனஸ்தாபப்பட செய்கிறது. போகட்டும். அப்போ இந்த தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாம் காணப்பட எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் காணப்படணும். ஒரு காரியத்தை குறித்து தீர்மானம் எடுப்பது எப்படி, ஒரு காரியத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வது எப்படி, இது இப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா, இது 4 பேர்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறத விட வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தீங்களான்னா தெளிந்த புத்தியோடு நீங்கள் தீர்மானம் எடுக்க முடியும். வேத வசனத்தில் தான் உங்களுக்கு ஆலோசனை இருக்குது. வேத வசனத்தை கர்த்தரை அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்கிற விதமாக வாசிக்கணும். வேத வசனத்தை தவறாய் வாசிக்கிறவர்கள் உண்டு. கொஞ்சம் மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்ன மஞ்சள் கண்ணாடி? என்னுடைய சூழ்நிலைகளுக்கு என்ன இன்றைக்கி வசனம் என்ன இருக்குது, ஆறுதல் வசனம். அந்த மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்க்காதீங்க, ஏமாற்றப்படுவீர்கள். அல்லது ஆறுதல் கிடைக்கும், ஆறுதல் உண்டாகும், ஏமாற்றம் சொல்ல ஆறுதல் உண்டாகும். ஆனால் வளர முடியாது ஆவியில். நீங்கள் அப்படியே அதே நிலையில் இருப்பீங்க. தேவ வசனத்தை அறிந்து கொள்கிற விதமாய் அதை வாசிக்க தியானிக்க ஆரம்பிக்கும் போது அதிலிருந்து உண்டாகிற பலன் உங்களுக்குள்ள அவரை போலவே நிலைத்து நிற்கிறவர்களாய் உருவாக்கும். எனக்குள் பாடுகள் இருக்கிறது, யாராவது என்னை ஆற்றி தேற்ற மாட்டாரா என்கிற நிலையிலிருந்து என்னுடைய பலத்தினால் இதை நான் மேற்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய நிலைகளுக்கு உங்களை உயர்த்தும். ஆம், கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து இன்னும் பாலுங்கிறவர்கள் நாம் இராதபடிக்கு நல்ல திட ஆகாரம் உண்ணக்கூடியவர்களை நாம் வளர வேண்டும். அதே நிலைகளில் இருக்க வேண்டாம். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தருடைய வசனத்தை நான் வாசிக்கும் போதெல்லாம் இந்த மாம்ச பிரகாரமான வாழ்க்கைக்குரிய தேவைகளை வைத்தே நான் வாசிக்கும் போது இவைகளுக்காகவே அதை வாசித்து தேவன் என்ன சொல்ல நினைக்கிறார் என்பதை நான் அறியாமல் போகிறேன். தேவன் இதை எழுதி வச்சிருக்கிறது அவருடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு தான். அவருடைய இருதயத்தை நமக்கு வெளிப்படுத்துறதுக்கு தான். என் ஜனம் என்னை அறிந்து கொள்ள வேண்டும், என் ஜனம் என்னுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி தான் எழுதியிருக்கிறாரே ஒழிய நமக்காக நம்முடைய மாம்ச பிரகாரமான வாழ்க்கையில் நாம் இன்பமாய் வாழ்வதற்காக அல்லது இந்த மாம்ச பிரகாரமான வாழ்க்கையின் காரியங்களுக்காக அது நிறைவாக எழுதப்படவில்லை. வேதம் சொல்கிறது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி. எங்கே நம்முடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கிறது? ஆவியின்படி வாழுகிற வாழ்க்கையில் தான் அது நிறைவாக இருக்கிறது. மாம்சத்தின்படி எந்த காரியத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படி விரும்பி வாஞ்சித்து கதறி அழுது ஜெபித்து கேட்டு பெற்றுக்கொண்டாலும் அவைகள் மாயை. அவைகளை பெற்றுக்கொள்ளுகிற எவருக்குள்ளும் வேதனைகள் சஞ்சலமும் சூழ்ந்து கொள்ளுகிறது. யோசித்து பாருங்க, ஆண்டவர்கிட்ட போராடி கதறி அழுது ஒரு கார் வேணும் அல்லது ஒரு வீடு வேணும் ஆண்டவரன்னு கேட்குறோம். வாங்கினதுக்கப்புறம் அது பெட்ரோல் போகிறதுக்கு நம்ம தான் படாத பாடு வர்றோம். அது ஏகப்பட்ட செலவு வைக்குது, தாறுமாறான செலவுகள். நம்ம ஆண்டவர்கிட்ட ரொம்ப கதறி அழுது வலுக்கட்டாயமாக கேட்குற எல்லாமே கிடைக்குது. ஆனால் அதனோடு கூட என்ன வந்துடுது? பிரச்சனையும் வேதனையும் வந்துடுது. ஆவிக்குரியவைகளை தேடுவீங்கன்னா மாம்சத்துக்குரியவைகள் பிரச்சனைகள் இல்லாமல் வந்து சேரும். மாம்சத்துக்குரியவைகளை தேடுவீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் பிரச்சனைகளும் போராட்டம் உங்கள் வாழ்க்கையில் பெருகும். ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இதை எழுதுகிறேன். நம்முடைய சந்தோஷம் நம்முடைய ஆவியில் கலிகூறுதலில் இருக்குது. மனது நிறைய கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்கிறவர்களாக இருக்கிறதுல நம்முடைய சந்தோஷம் இருக்கிறது. மாம்ச பிரகாரமான எந்த காரியத்தை குறித்தும் அது பூரண சந்தோஷம் என்று எண்ணாதிருங்கள்.
அவைகள் எல்லாம் மாயை, அவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள். அவைகள் நமக்கு அவசியம், அவைகள் நமக்கு ரொம்ப அவசியம். அதிலிருந்து நமக்கு சந்தோஷம் உண்டாகலாம். ஒரு நல்ல ஒரு புது வீடு கட்டும் போது, ஒரு வீடு வாங்கும்போது, அல்லது ஒரு புது வஸ்திரம், ஒரு புது வாகனம் வாங்கும்போது சந்தோஷம் உண்டாக தான் செய்யும். ஆசீர்வாதம் நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் அதை பெரிய சந்தோஷம்னு நினச்சி உண்மையான சந்தோஷத்தை நம்ம இழந்து போயிடக்கூடாது. அதனால தான் ஆவியின் பலத்தோடு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாம் காணப்படுவது நமக்கு அவசியம். எந்த காரியத்தை குறித்தும் நல்லது ஒரு தீர்மானம் எடுக்க தேவ ஆவியின் ஆலோசனையின்படி நடக்க நம்ம ஒப்பு கொடுப்போம். முதலாவது, கர்த்தருடைய வார்த்தையை நமக்குள்ள பலமாய் வைத்து கொண்டு நம்முடைய மனதின் அறையை கட்டிக்கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையும் பலனடைய கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மூணாவது, உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேலே நம்பிக்கையுள்ளவர்களாக இருங்கள். நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்முடைய நம்பிக்கை என்ன? என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். ஆமாம், ஆண்டு நமக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். முடிப்பார்னு சொல்கிறத விட முடித்தார் என்று சொல்வது ஆவிக்குரியது தான். முடிப்பார் என்று சொல்வது மாம்சத்தில் நம்ம இன்னும் எதிர்பார்த்து காத்திருக்கிறவைகள். ஆமேன். ஒரு பிள்ளை, ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பூரண நிச்சயத்தோடையவர்களாக இருக்கும்போது அவங்க அழ வேண்டிய அவசியம் இல்லை. கண்ணீரை கர்த்தர் துடைத்திருக்கிறார். ஏன் அவர்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை? இந்த மாம்ச பிரகாரமான மரணத்திற்கு ஏதுவான வாழ்க்கையிலிருந்து அவர் ஜீவனுக்கு ஏதுவான வாழ்க்கைக்கு நம்மை மாற்றி இருக்கிறார். அந்த வாழ்க்கைக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையாக இந்த பூமியில் நம்ம வாழும்போது, அதுக்குரிய நம்பிக்கையோடு இந்த பூமியில் வாழும்போது எதை குறித்தும் நாம் கலங்க வேண்டிய அவசியம் இங்கே இல்லை. ஆமாம், சூழ்நிலைகள் மாறட்டும், மனுஷர்கள் மாறட்டும், எல்லாம் மாறட்டும், யார் வேணும் நம்ம விட்டு விலகி போகட்டும், கர்த்தர் கூட இருந்து நடத்துறத ஒவ்வொரு நாள் அனுபவிக்கும் போது எதை குறித்து நாம் கலங்க வேண்டும்? அழகாக பெர்க்மன் பாடுறார் இல்லையா? எதை குறித்தும் நான் கலங்கிடவே மாட்டேன். எதை குறித்து நம்ம கலங்க வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு யாவையும் செய்து முடித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன்னதத்தின் சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், உட்கார செய்தார். ஆவிக்குரிய நிலைகளில் நாம் தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு கூட அவரோடு கூட நாம் உன்னதங்களை உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். மாம்ச பிரகாரமாக அந்த பூமியில் நம்ம அலைஞ்சு தெரியலாம். ஆனால் ஆவிக்குரிய நல்ல நிலைகளில் இருக்கிறவர்கள் அவரோடு கூட உன்னதங்களை உட்கார்ந்து இருக்கிறார்கள். வேதம் அதுதான் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அப்போ நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். என்ன நம்பிக்கை? நமக்கு ஒரு வாழ்வு உண்டு. நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம். தேவனை பற்றி கொண்டு சாட்சியாய் வாழப் போகிறோம். இனி வருகிற நாட்களெல்லாம் தேவனுக்கு பிரியமாய் ஜீவித்து ஆசீர்வாதத்தை, மகிமையை நாம் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம் என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த மாம்ச பிரகாரமான வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கத்தை, துயரத்தை மறந்து ஆண்டவரை பற்றி கொண்டு மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருந்து இந்த உலகத்தை மேற்கொள்ளத்தக்கதாக நம்பிக்கையுள்ளவர்களாக நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். எல்லோரும் கண்களை மூடிக்கிடுவோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தீர்மானம் எடுப்போம். கர்த்தருடைய வார்த்தையினால் என்னை நான் பலப்படுத்திக் கொள்வேன். சோர்வுக்குள்ளான வார்த்தைகளை பிசாசு சொல்லும் போது ஆவியில பலனடையக்கூடிய வார்த்தைகள் நான் பேச ஆரம்பிப்பேன். எல்லா நிலைகளிலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனப்பூர்வமாக சொல்லுங்க, ஆண்டவரே என் மனதின் அறையை கட்டிக்கொள்ள எனக்கு உதவி செய்வீராக. நான் சோர்ந்து போயிருக்கிறேன். என் சூழ்நிலைகள் என்னை சோர்வுக்குள்ளாக்குகிறது. என் தேவைகள் மிகவும் பெரியதாக இருக்கிறது. என்ன செய்வேன்? கடன் பாரங்கள், வருமானம் இல்லாத நிலை, யாரிடத்திலும் கேட்கவும் மனதில்லை, முடியல, அவமானமா இருக்கு, யாரிடத்துல கேட்பேன்? உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். விசுவாச அறிக்கை எடுக்க ஆரம்பிங்க. கர்த்தரை நோக்கி பார்த்து அவருடைய பாதத்தில் அமர ஆரம்பிங்க. காக்கையை கொண்டும் போஷிக்கிறதுக்கு நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறாரே. நம்முடைய தேவன் எப்படி நம்மை போஷிக்க வல்லவர்? உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளுங்கள். சோர்ந்து போகாதிருங்கள். வேதம் மிகவும் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேட ஆரம்பிங்க. கர்த்தரை தேடுகளில் இருக்கிற குறைவுகளை நிறைவாக்க பிரயாசப்படுங்க. உங்கள் பிள்ளைகள் தேவனை தேடாதவர்களாக இருந்தால் இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளை கர்த்தரை தேடுறதுக்கு முக்கியப்படுத்துங்க, கட்டாயப்படுத்துங்க. ஒரு வாலிப பிள்ளை தன் இஷ்டத்துக்கு ஒருவனை தேர்ந்தெடுத்துக்கும் போது அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளையை குறித்து எவ்வளவு கழுக்கட்டாயமா இல்லை செய்யக்கூடாது அப்படின்னு நிற்கிறோம் இல்லையா? கர்த்தரை தேடுறதுக்கு ஏன் வலுக்கட்டாயமாக பிள்ளைகளை உட்கார வைக்கக்கூடாது? ஆண்டவருடைய ஆலோசனைகளை சொல்லுங்க. இதுதான் நமக்கு வழின்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பாதத்தில் உட்கார வைங்க. பேழைக்குள்ளே வராத பிள்ளைகள் எல்லாம் மரித்து போனார்கள்.
பேழைக்குள்ளே வந்தால் பிழைத்து கொள்ளலாம், கத்தருக்குள்ளே இருந்தால் நிலைத்து கொள்ளலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு அதை குறித்த ஆலோசனை அல்ல, தைரியமாக சொல்லுங்கள், கட்டாயப்படுத்தி சொல்லுங்கள், வலுக்கட்டாயமாக ஆண்டுடைய வசனத்தை சொல்லுங்கள். பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் கத்தருக்குட்படுத்துங்க. கத்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. நீங்கள் கத்தரை திருடுனா கத்தர் உங்கள் தேவைகளெல்லாம் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார். கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். உன் நம்பிக்கை, உன் விசுவாசம் கத்தரிடத்தில் அந்த அற்புதங்களை உன் வாழ்க்கையில் கொண்டு வரும். மனது நிறைய கட்டிக்கொள்ளுங்கள். என்ன வந்தாலும் கத்தர் இந்த சூழ்நிலையை மாற்றுவார். வாயை திறந்து சொல்லுங்க, தைரியமாக சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. கத்தர் அதை செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. கத்தருக்கு பிரியமாக இருந்தால் நம்ம சிந்தையில் இருக்கிற எண்ணங்களை கூட ஆண்டவர் அருமையாக நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். அவருக்கு பிரியமாக இருக்கிற ஜீவியத்தை அவர் விரும்புகிறார். அவரை தேடும்போது ஒரு நன்மையும் குறைபடாதபடி காக்கிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். எந்த காரியத்தை குறித்தும் தீர்மானம் எடுப்பதில் தெளிவுள்ளவர்களாயிருங்கள். இருமனத்தோடு அலைய வேண்டாம். கர்த்தருடைய ஆவியின் ஞானத்தை கொண்டு கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வேத வசனத்தின் அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை எடுப்பீர்களானால் அது நன்மையாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் தீர்மானங்கள் அல்லது முடிவுகள் தெளிந்த புத்தியோடு உள்ளவர்களாக இருந்து எடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் தெளிந்த புத்தியோடு கூட நீங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆவியானவர் இதில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்முடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அது நிறைவேறும். கர்த்தர் சொன்னது நிறைவேறும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறும். ஒன்றும் பொய்த்து போவதில்லை. ஒன்றாகிலும் அவர் தரையில் விழுந்து விடவில்லை. ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். நம்பிக்கையோடு காத்திருப்போம். நமக்கு அருளப்பட்ட கிருபையை பாருங்கள். இவ்வளோ பேர் அதை காண வாஞ்சியாக இருந்தார்கள். ஆனாலும் இன்றைக்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நாம் பாக்கியவான்கள். பொறுமையோடு காத்திருப்போம், நம்பிக்கையோடு காத்திருப்போம், தெளிந்த புத்தியுள்ளா இருப்போம், மனது நிறைய கட்டிக்கொண்டு பலப்படுத்தி எழும்பி நிற்போம். கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார். இப்பொழுதும் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மத்தியில் கர்த்தரை தேடுங்க. உங்கள் மனது நிறைய கட்டிக்கொண்டு எழும்பி அடுத்த நிலைக்கு போவதற்குரிய பிரயாசத்தை ஆரம்பிங்க. விசுவாசத்தோடு பிரயாசப்பட ஆரம்பிங்க. ஒரு பிரயாசமும் எடுக்காமல் கர்த்தரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று எண்ணாதிருங்கள். விசுவாசம் கிரியை இல்லாமல் இருக்குமானால் அது செத்தது. விசுவாசிக்கிறேன் என்று சொல்லியும் ஒன்றும் செய்யாமல் அமர்ந்திருந்து இதே நிலைகளில் காணப்பட வேண்டாம். எழும்பி செயல்பட ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிறத பார்ப்பீர்கள். மனது நிறைய கட்டிக்கொண்டு எழும்புங்கள். உங்கள் தீர்மானங்களை தெளிந்த புத்தியோடுள்ளா என்று கெடுங்கள். என்ன செய்யலாம்? ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆலோசனை கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். யோசனையில் பெரியவர்களோடு கூட பேசுவார். நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஆண்டவர் நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காய் காத்திருப்பேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல புது பலன் அடைந்து செட்டிகளை அடித்து உன்னதங்களில் பறக்கிறவர்களாக எழும்புவார்கள். கர்த்தருக்காய் காத்திருங்கள். நம்பிக்கையோடு காத்திருங்க. கர்த்தருடைய பலன் உங்களுக்கு பெருகும். கர்த்தரிடத்திலிருந்து ஜெயம் உங்களுக்கு உண்டாகும். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவரும் தங்கள் மனதின் அறையை கட்டிக்கொள்ளத்தக்கதாக, தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் ஆளுகை செய்வீராக. எத்தனை விலையேற பெற்ற சுவிசேஷத்தை ஆண்டவரே, ஆத்தும ரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உம்மை பற்றும் விசுவாசத்தினால் நாங்கள் மீட்படையத்தக்கதாக எங்களை தெரிந்து கொண்டு ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறீர். இதை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளட்டும். இதை உம்முடைய பிள்ளைகள் பற்றி கொள்ளட்டும். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய், நம்பிக்கையுள்ளவர்களாய், மனது நிறைய கட்டிக்கொண்டு எழும்பட்டும். இந்த சோர்வுகள், வேதனைகள், இந்த பொல்லாத சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உடைய பிள்ளைகள் தாண்டி வெளியே வரட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் உடைய பிள்ளைகளுக்கு துணை நின்று உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய கரத்தின் நன்மையினால் உடைய பிள்ளைகள் நிறைத்து நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. தேவ ஆவியின் வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படும்படியே நான் ஜெபிக்கிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் ஆகும் என்று சொன்னீர். உம்முடைய ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி எழுந்தருளுவீராகப்பா. ஆவியின் பலன் பெருகட்டும். ஆவியின் பலன் பெருகட்டும். உம்முடைய கரங்களுக்குள்ள ஒவ்வொருவரும் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த நாட்களில் நோய் தொற்றுகளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்வீராகப்பா. இன்னும் 2ஆம் 3ஆம் மலையில் ஆண்டவரே இப்படிலாம் சொல்கிற காரியங்கள் எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். இவைகளை குறித்து எல்லாவற்றையும் நீர் மேற்போட்டுக் கொள்வீராக. எல்லாவற்றும் உடைய பிள்ளைகள் மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து இவைகளுக்கு தப்பிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இயேசுவின் அன்பு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். God bless you.